சவுதி அரேபியாவின் மதினா நகரத்திற்கு அருகில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் இந்தியாவை சேர்ந்த குறைந்தபட்சம் 45 உம்ரா யாத்ரீகர்கள் உயிரிழந்தனர் என்று இந்திய போலீஸ் துறையினர் தெரிவித்துள்ளனர். மக்காவிலிருந்து மதினாவிற்கு பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒரு எண்ணெய் டேங்கர் லோரியுடன் மோதியதில் மோசமாக தீப்பிடித்து எரிந்தது. இது சமீப காலங்களில் வளைகுடா நாடுகளில் நிகழ்ந்த மிகப்பெரிய சாலை விபத்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த பேருந்தில் இருந்த பயணிகளில் சுமார் 20 பெண்களும் 11 குழந்தைகளும் அடங்கி இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 46 பேர் இருந்ததாக தெரிகிறது. அவர்களில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியுள்ளார் என்று ஹைதராபாத் போலீஸ் ஆணையர் VC சஜ்ஜனார் தெரிவித்தார். சவுதி அதிகாரிகள் இன்னமும் அதிகாரப்பூர்வ மரண எண்ணிக்கையை வெளியிடவில்லை. இதனிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமூக ஊடக தளமான X வழியாக தனது இரங்கலை தெரிவித்ததுடன் ரியாத்தில் இந்திய தூதரகம் மற்றும் ஜத்தாவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றன என அறிவித்தார். இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ள இந்த துயரமான விபத்து குறித்து நான் மிகுந்த வருத்தம் கொள்கிறேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். காயமடைந்தோர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறேன் எனவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.